கோவையில் ஜிஆர்ஜி ஜென் நெஸ்ட் இன் லஞ்ச் பேட் பிட்ச் போட்டிகள் நிறைவு பெற்றது. இதில் 7 ஏஐ மற்றும் அக்ரிடெக் தொடக்க நிறுவனங்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த ஜிஆர்ஜி ஜென் நெஸ்ட் இன்குபேட்டர் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அக்ரிடெக் துறைகளில் வருவாயை ஈட்டும் தொடக்க நிறுவனங்களுக்கான தனது முதல் பிட்ச் போட்டிகளை லஞ்ச் பேட் என்னும் தலைப்பில் நடத்தியது. இதில் கலந்து கொண்டு குழு திறன், தனித்திறன் வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கோவை கொடிசியா அருகே உள்ள ஜிஆர்டி ஜென் நெஸ்ட் மையத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு நிறுவனர்கள், ஏஞ்சல் முதலீட்டாளர்கள், வெஞ்சர் கேபிட்டலிஸ்டுகள் மற்றும் உயர் நிகர தனிநபர்கள் ஒன்று கூடி நேரடி பிட்சுகளையும் முதலீட்டாளர் ஆலோசனைகளையும் எதிர்கொண்டனர். இந்த போட்டிக்கு இந்தியா முழுவதிலும் இருந்து 70 தொடக்க நிறுவனங்கள் விண்ணப்பித்திருந்தன. இதில் 16 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு முதலீட்டாளர் குழு நேரடியாக பிட்ச் செய்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிறுவனரும் 7 நிமிட தங்களது சப்மிட்டை வழங்கியதுடன் 3 நிமிட கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றனர். ஒருங்கிணைந்த பணப்பரிசு தொகைக்காகவும் தொடர் முதலீடு மற்றும் ஜிஆர்டி ஜென் நெஸ்டின் மெய்நிகர் இன்குபேஷன் திட்டத்திற்கான விஐபி பரிசீலனைக்காகவும் இதில் பெற்றனர். பெறப்பட்ட 70 விண்ணப்பங்களில் இருந்து வருவாய் வளர்ச்சி, சந்தை வாய்ப்பு, குழு வலிமை மற்றும் அளவீட்டு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டு ஏஐ மற்றும் அக்ரிடெக் ஆகிய இரு பிரிவுகளிலும் இருந்து 16 நிறுவனங்கள் நேரடியாக அழைக்கப்பட்டது. இதில் சிறந்த ஸ்மார்ட் அப்களை வழங்க நாடு முழுவதிலும் இருந்து கோவைக்கு வருகை புரிந்து தங்களது சமர்ப்பிப்புகளை தெளிவுபடுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாக அதிகாரி அருண் நாயர், மேனேஜிங் பார்ட்னர் விமல்குமார், நேட்டிவ் ஏஞ்சல் நெட்வொர்க் நிறுவனத்தின் இயக்குனர் ஸ்ரீராம் சங்கரன் மற்றும் ஜிஆர்ஜி ஜென் நெஸ்ட் தலைமை நிர்வாகி அதிகாரி ஹேத்தல் சோன்பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். ஜிஆர்ஜி ஜென் நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் ஹரிகிருஷ்ணன் மேனேஜர் பேசுகிறேங்க. ஸோ இப்போது லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் லான்ச் பேட் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 65+ கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 15 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் மணிஸ் நாங்கள் வந்து அந்த எண்ட் ஆஃப் தி ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு கொடுக்கலாங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அக்ரிடெக்கும், 10 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்லையும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் வந்து இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் அண்ட் நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வளர்கிறதுக்காகவும் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இட் ஃபோக்கஸ் ஆன் பேன் இண்டியா. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடச்சிருக்கு. அவங்க அது மூலிமா வந்து நிறைய பெட்டர் நாலேஜும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ்க்கும் அவங்க வந்து கனெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது போல் நிறையா ஃபண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வர அப்கமிங் டேஸ் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஆர்ஜி டஸ்ட் மூலிமா, பேஜிஆர் கிருஷ்ணமால் குரூப்ஸோடைய சப்போர்ட் மூலிமா வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் இது மாதிரி. ஸோ அப்கமிங் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இது மாதிரி வந்து ஈவெண்ட் வந்து இந்த டைம் வந்து அக்ரிடெக் அண்ட் ஏஐ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் செக்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டே இன் டச் வித் அஸ். தேங்க்யூ. இப்போ இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து 50,000, 25,000 அண்ட் 10,000 வந்து பிளான் பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து 50 lakhs வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்குங்க. ஸோ இந்தியா வந்து ஹியூஜ் மார்க்கெட், ஸ்டார்ட் அப்ஸில் எந்த போகிறாங்க, ப்ராடக்ட்ஸ் அது ஒரு நல்ல கொஸ்டின். யா, இப்போ முன்னாடி வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான க்ரோத் இல்லைன்னா வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக் அப்படிங்கிறது வந்து புதுசாக வரும்போது, ஏஐ பேஸ்டு வரும்போது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. லைக் எப்படி வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அதே வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனால இப்போ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 20+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அக்ரிடெக்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் 5 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி அவங்களை ஃபில்டர் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க.